Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் சேஃப்டி பின்ஸை ஜஸ்ட் வந்து நம்ம சாரீக்கோ துப்பட்டாக்கோ மட்டும் பின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு விடுற ஜர்க்கின் ஸ்வெட்டர் இல்லை சம் டிஷர்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஜிப் இருக்குங்க. இந்த ஜிப் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்துடும், கழட்டு வந்துடும். இதை ஒவ்வொரு டைமும் குழந்தைங்க வந்து மாட்டி அதுக்கப்புறம் ஜிப் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு வந்து அந்த ஜிப்பும் வந்து வீணாக போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு போட்டு விடுறப்போ இந்த ஜிப்பை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பின் போட்டு விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துல வந்து பின் போட்டுருங்க. இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜிப் வந்து ஃபுல்லாக ஓப்பனே ஆகாது. ஸோ குழந்தைங்களும் வந்து டக்குன்னு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா போதுங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஓப்பன் ஆகாமல் எங்கே நம்ம பின் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஜிப் ஓப்பன் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப மறக்காமல் இந்த சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்வெட்டர்ஸ் போடுறப்ப கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் போடுறப்போ பேக் சைடில் வந்து ஜிப் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ராக்லாம் போடுறோம் அப்படின்னா பேக் சைடில் ஜிப் இருக்கும். இந்த மாதிரி ஜிப் வந்து சம்டைம்ஸ் ஓப்பன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் லூஸான ஜிப்பாக இருந்துச்சுன்னா கழண்டு வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் ஃபுல்லாக ஜிப் போட்டு விட்டுட்டு அந்த ஜிப்புக்கு கீழே இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின் போட்டு விட்டுருங்க. இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா கழண்டே வராதுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகாமல் இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளே அடுத்த டிப் பார்க்கலாங்க. பெரிய பேங்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செட்டாக வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதாவது மொத்தமான பேங்கிள்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெலிசான பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு அல்லது கண்ணாடி வளையல்லாம் இருக்குன்னா செட்டாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு அந்த செட் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதுவும் நம்ம ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு இதை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பாக்ஸை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெலிசான பேங்கிள்ஸ்லாம் செட் பண்ணி ஒரு சேஃப்டி பின் மாதிரி போட்டு வச்சிடலாங்க. இப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா செட்டாகவே இருக்கும். நம்ம எப்போ எடுக்கணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக அந்த செட் அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியும். நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கண்ணாடி வளையல் வைப்போம் இல்லைங்களா. இப்போ கண்ணாடி வளையல் வைக்கிறப்போ ஒரு 4 வளையல் 6 வளையல் அப்படிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சேஃப்டி பின் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேஃப்டி பின்னும் வைக்கிறனால பூ வைக்கிறதுக்கும் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம ரிங்ஸ் ஏதாவது ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட அந்த ரிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு சேஃப்டி பின்னில் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த ரிங் யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துகிட்டு திருப்பி அதிலே போட்டு வச்சிடலாம். நம்மளுடைய அடுத்த டிப் பார்க்கலாங்க. இந்த மாதிரி தனியாக இருக்க கீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த சாவி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ தனியாக சாவி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வந்து எங்கேயும் மாட்ட முடியாது. இந்த மாதிரி கீ ஹோல்டர்லலாம் மாட்டணும் அப்படின்னா அதில் ஒரு சேஃப்டி பின் வச்சு அதுக்கப்புறம் இப்படி மாட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு சேஃப்டி பின் மட்டும் போட்டு வச்சா போதும். எந்த ஒரு கீ செயினுமே நம்ம தேடணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவசரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி சேஃப்டி பின் போடுறோம் இல்லைங்களா, துப்பட்டாவோ அல்லது சாரியோ போடுறப்ப சேஃப்டி பின் போடுறப்ப டக்குன்னு இந்த இடத்துல வந்து மாட்டிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல துணி மாட்டி நம்மளுக்கு அந்த துணி வந்து கிழிஞ்சிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்படி கிழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு முத்தோ அல்லது ஏதாவது ஒரு பட்டன் மாதிரி இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு பின்னில் போட்டுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி நம்ம சேஃப்டி பின் வந்து ட்ரெஸ்ஸில் போட்டோம் அப்படின்னா மாட்டாமல் இருக்கும், அப்போ கிழிஞ்சிடாமையும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முத்தோ அல்லது ஏதாவது எண்ணெய் வந்து உங்களுக்கு பட்டனோ சின்னதாக எண்ணெய் இருக்கோ அதை வந்து வச்சு ஒரு க்ளூகன் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அல்லது ஃபெவிக்விக் போட்டு இந்த இடத்துல ஒட்டி வச்சுருங்க. அப்போ வந்து இந்த சேஃப்டி பின்னை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயுமே கிழியாது நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம். முன்னாடி அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம ட்ரெஸ்ஸஸில் இந்த மாதிரி சேஃப்டி பின் போடுறப்ப மேலே இந்த மாதிரி தெரியும் இல்லைங்களா, மெயினாக வந்து சாரீ பின்லாம் போடுறப்ப மேலே இந்த மாதிரி பின் தெரியிற இடத்துக்கு நீங்கள் ஏதாவது நல்ல நான் வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு முத்து மட்டும்தான் போடுறேன். உங்ககிட்ட நல்லா கிராண்டாக இருக்குது ஏதாவது ஒரு பட்டன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அதில் கோத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பின் மாட்டி விட்டோம் அப்படின்னா மேலே பார்க்குறதுக்கு அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்படியும் வந்து நம்ம வந்து சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த டிப் வந்து நான் வந்து இன்றைக்கி குட்டி பேக் வச்சு காமிச்சிருக்கேன். நம்ம பெரிய பெரிய ஹேண்ட் பேக்ஸ் இல்லைன்னா வந்து சூட் கேஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ நிறைய சாவி நம்ம கையில் வெளியில் போகிறப்போ ஊருக்கு போகிறப்போ நிறைய சாவி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக்குள்ளார போட்டிங்க அப்படின்னா நம்ம தேடுறப்போ ஒவ்வொரு சாவியும் நம்ம கையில் கிடைக்காம எந்த ஒரு சாவி கிடைச்சாலும் நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா சாவியுமே சேர்த்து ஒரு பின் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக்குள்ளார போட்டு வச்சுருங்க. அப்போ நீங்கள் எடுக்கிறப்போ தேடணுன்ற அவசியம் இருக்காது. ஒவ்வொரு தடவை நீங்கள் எடுக்கிறப்பையும் என்ன சாவி உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துகிட்டு திருப்பி எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இதுக்குள்ளார போட்டு வச்சிடலாம், பேக்குள்ளார போட்டு வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், தேடணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சாவி எடுத்தாலுமே எல்லாமே அப்படியே செட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேஃப்டி பின்னை இப்படியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய அடுத்த டிப் பார்க்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் போடுறப்பையோ அல்லது சுடிதார் போடுறப்ப பேக்கில் வந்து நம்ம ஜிப் வச்சு தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஜிப் போட்டு விடுறதுக்கு. அப்படி யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வந்து நம்ம அந்த ஜிப் போட்டுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாட்டின் ரிப்பனோ அல்லது ஏதாவது ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு ரோப் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ரோப்பில் வந்து சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. சேஃப்டி பின் போட்டுட்டு அந்த பின்னை வந்துட்டு அந்த ஜிப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜிப்பில் வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ரோப் வந்து அதில் வந்து தொங்கிட்டுருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்தே இந்த ரோப் வச்சு இழுத்தா போதும், நம்ம அந்த ஜிப்பை ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் இந்த ஜிப்பை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு நம்ம ஜிப் வந்து மேலே வந்ததுக்கப்புறமா இந்த பின்னை வந்து நம்ம கழட்டிடலாம். அதிலேருந்து பாருங்கள், இந்த மாதிரி ரோப்போட ஒரு எண்டு வச்சு பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த ஜிப் வந்து லாக் ஆயிரும். ஸோ இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமல் நம்ம பேக் சைடில் இருக்க ஜிப் போடுறதுக்கு நம்ம இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம ஊருக்கெலாம் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ராவல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராவல் பேக்கில் 2 ஜிப் இருக்கும். இந்த 2 ஜிப்பு எதுக்கு அப்படின்னா அது லாக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஏதாவது ஒரு பூட்டு போட்டு வச்சுக்கிறதுக்காக நம்ம சேஃப்டிக்காக டக்குன்னு நமக்கு லாக் இல்லைன்னா கூட ஒரு அவசரத்துக்கு இந்த 2 ஜிப்பையும் சேர்த்து வச்சு இந்த இடத்துல லாக்குக்கு பதிலாக நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டி பின்னாவது போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். யாராலையுமே டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இந்த சேஃப்டி பின்னை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜிப் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ஜிப்பையும் சேர்த்து இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு வச்சுருங்க. ஸோ டக்குன்னு யாராலுமே ஜிப்பை ஓப்பன் பண்ணி எதுவும் எடுக்க முடியாது. சின்ன டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வாஷ் பேசினுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஹேண்ட் டவல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஹேண்ட் டவல் யூஸ் பண்ணுற இடத்துல ரிங் மாதிரிலாம் இல்லை, ஒரு ஆணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டவலில் நடுவில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 3/4 கேப் விட்டு ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க. அங்கே வந்து ஒரு சேஃப்டி பின் மட்டும் மாட்டி வச்சுருங்க. சேஃப்டி பின் மாட்டி வச்சுட்டா போதும். இந்த பின்னை வந்து எந்த ஒரு ஆணியில் வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம். கை துடைக்கிறதுக்கு ஒரு ஆணி மட்டும் இருந்தால் போதும். இந்த ஹேண்ட் டவலை அங்கே மாட்டி வச்சிடலாங்க. எந்த ஒரு டவல் மாட்டுறதுக்கு ரிங்கோ எதுவுமே எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது. ஸோ நம்ம இப்படி துடைக்கிறப்போ அந்த ஹேண்ட் டவலும் கீழே விழுகாமல் இருக்கும். நல்ல ஒரு ஃபிக்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு ரிங் இல்லாமல் வெறும் ஆணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் கூட நம்ம கை துடைக்கிறதுக்கு ஏதாவது டவல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிப் தாங்க இது. சுடிதார்லேயோ அல்லது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்கர்ட்லேயோ வந்து இந்த மாதிரி ரோப் வந்துட்டு கரண்ட் வந்துருச்சு, ஒரு சைடு வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இதுதாங்க. இருக்கிறதுலே பெரிய சேஃப்டி பின்னாக எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல் ரோப்பே வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாட்டி விட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம வந்து ரோப் வந்து மாட்டி விட்டுடலாம். எங்கே வெளியில் நம்மளுக்கு இருந்தாலுமே இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குங்க. நம்ம டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு வந்து சுடிதார் நாடை வந்து உள்ளார போயிடும். அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின்னாக எப்போயுமே கையில் வச்சுருங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்துட்டு நம்ம பூ வைக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் நம்ம வந்து ஹேர் பின்னே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. எல்லாருமே நம்ம சேஃப்டி பின்னை தான் வைக்கிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது, எங்கேயுமே கீழே தொங்காமையும் இருக்குது. இந்த மாதிரி பூ வைக்கிறப்போ எங்கே வந்து நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின், சின்ன சேஃப்டி பின்னாக எடுத்து குத்திட்டு நம்ம தலையில் வந்துட்டு கொஞ்சமாக மூடி எடுத்து அந்த இடத்துல குத்தி விட்டோம் அப்படின்னா அப்படியே களையாமல் நிற்குங்க. இப்போ நான் அந்த இடத்துல சேஃப்டி பின் குத்திருக்கேன். கொஞ்சமாக மூடி எடுத்து இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின் குத்தி விட்டுறலாம். அப்புறம் அதை வந்து பூ வச்சு மறைச்சி விட்டுறலாம்.
பூவும் நசுங்காமல் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயினாக வந்து ரோஸ் வைக்கிறதுக்குலாம் சேஃப்டி பின் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. சேஃப்டி பின்னை நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம். இது தவிர வேறு ஏதாவது யூஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாச்சும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.